பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்க போகிறார் அப்படின்றத நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். அதற்கு பிறகு அதனுடைய ஃபாலோ அப் ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். அவர் அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு நான் சென்னையில் இல்லை, அதனால அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக என்னால் பேச முடியல. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக அண்ணாமலையினுடைய இந்த புதிய கட்சி இல்லை அந்த புதிய இயக்கம் அப்படின்றது டேக் ஆஃப் ஆகுமா, அவருக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் ஒரு அம்பிஷியஸான ஒரு லீடர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய அந்த ப்ரெஸ் மீட்ஸ், அவர் பேசக்கூடிய ஒரு விதம் ரொம்ப டீட்டெயில்டாக எதையுமே அப்ரோச் பண்ணி பேசுறது, அதே மாதிரி ரொம்ப ஒரு அட்டாக்கிங் மோட்லே வச்சுக்கிறது. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா அனைவருடைய கவனத்தை பெறுவது அப்படின்றது அவருடைய குவாலிட்டிஸில் ஒன்று. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர்கள் மத்தியில் குயிக்காக அவர் அதை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு லீடர் பாஜக கிடைச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் டிஃபெண்டிங் மோட்லேயே இருப்பாங்களே தவிர ஒரு லார்ஜர் இஷ்யூவை ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணி பேசுனது கிடையாது. ரெண்டாவது அவங்களுக்கு அனைவரையும் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றது இல்லாமலே இருந்தது அப்படின்றது ஒரு விஷயம். கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பை ஒரு குறைந்தபட்சம் தான் அதை வச்சுப்பாங்களே தவிர ரொம்ப ஒரு டு த கோர் போய் விமர்சனம் யாருமே இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் பண்ணதே கிடையாது. ஆனால் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவராக வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை டு த கோர் கடுமையாக எதிர்த்தார். அதுதான் அந்த தேசிய சிந்தனை உள்ளவர்கள் மத்தியில் குயிக்காக அவர் ஒரு கவனத்தை பெறுவதற்கு பெரிய உதவியாக இருந்தது அப்படின்றது தான் உண்மை. இப்போ இன்னைக்கு அவர் ஒரு புதிய இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது எப்படி போக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் பேசக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 16,53,000 ப்ளஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்து அதிகபட்சமாக ஒரு வருட இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் 25 லட்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேபி ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கலாம். பட் அண்ணாமலையுடைய ஐடியா இருக்குல்ல, அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு எதிராக என்னுடைய இயக்கம் அல்லது கட்சி அப்படின்றது இருக்குன்றாரு. அதே மாதிரி கல்ட் அரசியலுக்கு எதிராக இருக்கும், சாமானியர்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு கட்சி, இதுக்கு ஒரு டேர்ம் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், இத்தனை முறை தான் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்க முடியும், அமைச்சராக இருக்க முடியும், இன்க்ளூடிங் மீ அப்படின்னு அவர் ஸ்பெசிஃபை பண்ணது அப்படின்றது ஒரு கவனத்தை பெறும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு க்ரீன் ஸ்பேஸே இங்கே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் இடங்களுக்கு போகும்போது அந்த தலைநகருக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய க்ரீன் ஸ்பேசஸ்லாம் இருக்குது. டெல்லிக்கு போனீங்க அப்படின்னா நிறைய பார்க்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு ரிலாக்ஸிங்காக சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லை ஒர்க் பண்ணக்கூடிய இங்கே குடியிருப்பு வாசிகளாக இருக்கக்கூடியவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். அதெல்லாம் அவர் ஸ்பெசிஃபை பண்ணுறாரு. ஸோ ஐடியா ஆஃப் அண்ணாமலை அப்படின்றது ஓரளவு கரெக்டு. அது ஒரு மொமெண்டத்தை பில்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் இன்னைக்கு அந்த கட்சியில் இல்லை அந்த அமைப்பில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பாஜகவுடைய சிம்பத்தைசர்ஸாக இருக்காங்க, இல்லை தேசிய உணர்வோடு இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க, அப்புறம் பாஜக கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் தான் இந்த இயக்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பது போல தான் எனக்கு தெரியுது. ஒரு பெரிய அளவில் ஒரு காமன் பீப்புள் அண்ணாமலை இது மாதிரி ஒரு புது இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அந்த இயக்கத்தில் நம்மளையும் ஒரு உறுப்பினராக நம்ம இணைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்றது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஸோ இதற்கு பிறகு அவருடைய அமைப்பை அவர் எப்படி கட்டமைக்க போகிறார் அப்படின்றத பொறுத்து மேபி இன்னும் கூட கூடுதலாக நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய இலக்கு அப்படின்றது 2031 அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னொரு 5 வருஷம் இருக்குது. அவர் ரிலாக்ஸிங்காக பில்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஓகே. பட் அண்ணாமலையால் அனைத்து தரப்பு மக்களையும் தன்னுடைய கட்சியில் இல்லை தன்னுடைய அமைப்பில் சேர்த்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில்
ஆண்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,80,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,93,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்ப 2,93,00,000 வாக்காளர்கள் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல்ல கூட அவங்க தான் ஒரு டிசைடிங் ஃபோர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. தாவேகா மிகப்பெரிய அளவுல வந்து விமென் வோட்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் யதார்த்தம். ஸோ அப்போ அந்த ஓட்ஸை வந்து எப்படி அண்ணாமலையால் பிரிக்க முடியும், இல்லை அண்ணாமலையால் முதல்ல எடுக்க முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விதான். அனைவருக்குமான ஒரு தலைவராக அண்ணாமலையால் வந்து உருவாக முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் அவருக்கு இருக்க போகிறது. ஏன்னா இதற்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒன்றும் வந்து ஒரு கட்சியில் ஒரு ஃபைட் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபராக தெரில. ஸோ அவர் வந்து ஏற்கனவே அந்த கட்சியில் 4 வருடம் வந்து மாநில தலைவராக இருந்திருக்கிறார். 3 வருடம் 9 மாதம் இருந்திருக்கிறார். அதற்கு முன்பு துணைத் தலைவராகவும் இருந்தார். அவருடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணி அவர் வந்து பாஜக இணைகிறார். மொத்தமே வந்து ஒரு 6 வருஷம் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை. இந்த 6 வருடத்துல வந்து 4 வருடம் வந்து மாநில தலைவராக அவர் இருந்திருக்கிறார். அப்படின்றப்ப அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே வேளையில பார்த்தீங்கன்னா அவர் மாநில தலைவராக இருந்தபோது அவருக்கு கொடுத்த அந்த ஸ்பேஸ் அப்படின்றது வேற எந்த மாநிலத்திலையும் பாஜக அங்கே ஆளக்கூடிய மாநில தலைவர்களுக்கு கொடுக்கல அப்படின்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏற்கனவே வந்து அவர் மாநில தலைவராக இருந்தவர். அவருடைய காலகட்டத்தில் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கும்போது அரவக்குறிச்சி அசம்பிளி எலெக்ஷன்லையும் போட்டியிட்டாரு. 2 தேர்தல்களையுமே அவர் வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார். எலக்ட்ரல் விக்ட்ரி அப்படின்றது அண்ணாமலைக்கு அமையவே இல்லை அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இப்போ ஒரு பக்கம் ஒரு கல்ட் இமேஜ் இருக்கக்கூடிய தவேகா தலைவர் திரு விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய திமுக வந்து ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் சினாரியோவில் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜை என்றைக்குமே இழந்தது கிடையாது. அவங்க அந்த 24 to 25% வந்து எப்பயுமே அவங்களுடைய வாக்குகளாக தமிழ்நாடு அரசியலில் வச்சிருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் எங்கிருந்து அந்த வாக்குகளை பெறப்போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்க கவர்னன்ஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பை சான்ஸ் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்தது அப்படின்னா மீண்டும் அவங்க வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா 35% அப்படின்றது ஒரு பெரிய லார்ஜ் ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் அதே மாதிரி முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே வந்து தாவேகாவை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக பார்த்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதிமுகலேருந்து ஒரு பெரிய எக்ஸோடஸ் அப்படின்றது தாவேகா நோக்கி நடந்துட்டுருக்கு. அப்படின்றப்ப அண்ணாமலைக்கான ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அண்ணாமலை வந்து ஒரு ஓபிசி கன்சாலிடேஷன் பண்ண போகிறாரு. இப்போ தாவேகாவை பொறுத்தவரையில் பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகளையும் சிறுபான்மையினுடைய வாக்குகளையும் அவங்க அதிக அளவில் பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதுனால அந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிருப்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவர் வந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய மைலேஜ் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து திருச்சியில் நடந்த அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை பார்த்துருப்போம். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிறைய மகளிர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அண்ணாவை பார்த்துட்டோம், எங்கள் சிஎம் அண்ணாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கே அவங்க வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ விஜய் அவர்களுடைய கனெக்ட் அப்படின்றது டு த கோராக இருக்கிறது மகளிர் மத்தியில். இது வந்து 1 day 2 days நடந்தது கிடையாது. இப்போ அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி நம்ம பேசும்போது ஒரு 6 வருடம் அப்படின்றது அவருடைய அரசியல் அனுபவம் சொன்னோம் இல்லையா. இப்போ தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவர் 30 வருடத்துக்கு மேலாக அவருடைய அந்த அந்த திரை பிம்பத்தின் வழியாக அவர் மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து புறந்தள்ளிவிட முடியாது. அதனால அந்த கல்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது உடைக்கிறது அப்படின்றது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது, அப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது. இந்த மறைந்த 2 முதலமைச்சர்களுக்கும் இந்த கல்ட் இமேஜ் அப்படின்றது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மறைந்த கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் அவருக்கும் அந்த இமேஜ் அப்படின்றது இருந்தது. இந்த இமேஜ் இருந்தவர்கள் ஆட்சி செய்யும் போது மற்றவர்கள் வந்து அதை உடைப்பது அப்படின்றது ஒரு பெரிய கடினமான ஒரு வேலையாக இருந்தது. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணாமலையுடைய புதிய இயக்கம் அதை செய்துவிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் தான். பட் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஜ்.
அவருக்கு 42 வயசு தான் ஆகிறது அப்படின்றப்ப ஒரு அடுத்த 10 ஆண்டுகள் வந்து கட்டமைப்பை உருவாக்குவதில் மிகுந்த கவனத்தை செலுத்தினார், அவருடைய ஒவ்வொரு நகரும் வந்து சரியான ஒரு முறையில் அவர் எடுத்து வைக்கிறார் அப்படின்னா மேபி ஒரு 10 வருடத்திற்கு பிறகு அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது உருவாவதற்கான சூழல் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலையை பொறுத்தவரையில இன்னொரு பெரிய சேலஞ்ச் அவருக்கு இருப்பது அப்படின்றது பாஜகட்ட வந்து அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை அவருக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தோ அவர் வந்து பாஜக கட்சியிலேருந்து விலகி இருந்தாலும் அவரை வந்து கடைசி வரையும் பாஜகவோட அசோசியேட் ஆகிற மாதிரி தான் மக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அவரை வந்து ரசிக்க ஆரம்பித்ததே வந்து அவர் பாஜகக்குள்ளே வந்ததுனாலையும் தேசிய பார்வையோடு அவர் பேசுகிறாரு, திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் வந்து அண்ணாமலைக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது கிரியேட் ஆச்சு. அப்படின்றப்ப அந்த அனைவருக்குமான ஒரு தலைவர் அந்த இமேஜை வந்து அவரால் உருவாக்குவது அப்படின்றது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து அண்ணாமலையே அதை ட்ரை பண்ணாலும், அண்ணாமலையே ஒரு பொதுவான நபராக தன்னை காட்டிக்கொண்டாலும் மக்கள் மத்தியில் அது எடுபடுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா மக்களை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்களை பாஜகட்டேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோன்றுகிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எக்ஸிட்டு கூட அவர் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் மீட் பண்ணுறாரு, அதே மாதிரி பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கிறாரு, அப்புறம் பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபினை போய் சந்திச்சிருக்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் சந்தித்து விட்டு தன்னுடைய ரெசிக்னேஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த கட்சியிலேருந்து விலகி அவர் வந்து ஒரு புதிய அமைப்பை தொடங்குகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கான்வர்சேஷனில் உள்துறை அமைச்சரும் அமித்ஷாவும் நடத்தின அந்த கான்வர்சேஷனில் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. மேபி இது வந்து பாஜகவுடைய பிளானாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு ஸ்பேஸே இல்லை. இப்போ தாவேக்காவுடைய வருகையினாலையும் தாவேக்கா பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதத்தினாலையும் இந்த வெற்றியினாலையும் பாஜகவுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடாக ஆயிடுச்சு. ஸோ அப்போ பாஜகவால் இனி வந்து இந்த மாநிலத்தில் அரசியல் செய்வது அப்படின்றது ரொம்ப எளிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்குது. இதை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு பாஜகவுக்கு ஒரே வழி அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுறது, அண்ணாமலையை வந்து நம்மள்ட்ட வந்து டிசோசியேட் ஆகி அவர் வந்து தெரிகிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குவது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுகிறது, அந்த கிரிட்டிசிசமும் வைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்களை அண்ணாமலை எப்படி உடைத்தெறிய போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். அண்ணாமலையால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியும். ஏன்னா அவர் வந்து இவ்வளவு இளமையான ஒரு வயதில் இவ்வளோ பெரிய உயரத்தை அவரால் அடைய முடியும் அப்படின்றப்ப நிச்சயமாக எதுவுமே முடியாது அப்படின்றதும் உண்மைதான். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இந்த விமர்சனங்களை அவர் எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய அசட்ஸ் எல்லாமே வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். அவருக்கு வந்து 600 கோடிக்கு மேலான சொத்துக்கள் அப்படின்றது இருக்கிறது. அதில் 400 கோடிக்கு மேலே வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்படியான ஒரு சூழலில் அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு வந்து நிறைய பேர் இன்வெஸ்டராக இருக்காங்க, ஆதவர்ஜுனா தான் இதெல்லாம் செலவு பண்ணுறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து இந்த கட்சி இந்த இமேஜ் அப்படின்றது எல்லாமே அவருக்கானது அப்படின்றத மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை எப்படி நடத்துவார் அப்படின்ற கேள்வியை வந்து யாருமே எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்து இனாஃபான ரிசோர்ஸஸ் அப்படின்றது அவர் பக்கம் இருக்குது. இதே இது அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர்கிட்ட வந்து இனாஃபான ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வரும். தோ அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இதெல்லாமே நடக்கும். ஸோ அண்ணாமலை வந்து ஒரு இயக்கம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஹெல்ப் கண்டினியூவாக இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருடைய நிறைய ப்ரெஸ் மீட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. இதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு உதவி பண்ணுறாங்க, என்னுடைய வீட்டு வாடகை 8 லட்சம், ஸோ இந்த ஒட்டுமொத்த அந்த மாத செலவையும் என்னுடைய நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படின்லாம் அவர் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பார். ஸோ இப்போ இவ்வளோ குயிக்காக வந்து அவருக்கு எப்படி இவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்தது அப்படின்ற கேள்வியிலும், ரெண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூடு ஹெல்ப் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. மேபி வந்து ஒரு தேர்தல் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வி நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த ரிசோர்ஸ் அப்படின்றது ஷார்ட்டேஜ் ஆவதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகிற வரையும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து அந்த கட்சியில் ஜாயின் பண்ணாங்க. அந்த கட்சி ஒன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகாது அப்படின்றது தெரிஞ்ச உடனே எல்லாரும் அந்த கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணி வேற ஒரு கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அண்ணாமலையுடைய இயக்கத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பது போல தான் தெரிகிறது. இன்னைக்கு பாஜக வந்து நிறைய தலைவர்கள்
அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள்லேருந்து நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அண்ணாமலையுடைய அந்த புதிய இயக்கத்தில் நாங்கள் இணைந்து செயல்பட போகிறோம் அப்படின்லாம் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டாக வந்து அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தையும் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அண்ணாமலையுடைய கட்சிக்கு இன்னைக்கு தேதியில் ஒரு மொமெண்டம் வந்து பில்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சபரிமலைக்கு போயிருப்பதா சொல்கிறாங்க. அவர் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பார், பேச ஆரம்பிப்பார். அப்போ வந்து நிச்சயமாக ஊடகங்களில் அவருக்கான அந்த கவனம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இல்லாமல் வந்து தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிறைய பேர் சொல்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சிப்பார் அப்படின்னு. ஸோ அவரை பொறுத்தவரையில் தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் அண்ணாமலைக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றது ஒரு மையமாக வைத்து அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கிரிட்டிசிசத்தை விமர்சனத்தை கடுமையாக தொடர்ந்து வைப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது. இப்போ தவைக்கா தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சி ஜோசப் விஜய் அதற்கு பதில் கொடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார், இல்லை அண்ணாமலை குறித்து பேசுகிறார் அப்படின்னா அண்ணாமலைக்கான அந்த மைலேஜ் அப்படின்றது பெரிய அளவில் மாறிடும். தமிழ்நாடு முழுவதும் திரு விஜய் அவர்களே வந்து அவருடைய பெயரை கொண்டு போய் சேர்த்ததாக மாறிவிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சும் தவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ அண்ணாமலையை பொறுத்தவரையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வந்து அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ண வைப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா அவர் வந்து அதற்கான தகுதியான நபர் தான். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேசி 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 அதற்கான பதிலை சொல்ல வைக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கிறது. ஸோ அதை வந்து அவர் நிச்சயமாக முயற்சிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக அண்ணாமலையுடைய புதிய இயக்கம் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அண்ணாமலையுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ணாமலையுடைய புதிய கட்சியை நீங்கள் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.